நைஸ். வணக்கம், நான் சப்தினா. வெல்கம் பேக் டு சப்தினா சிஸ்டர். இன்னைக்கு கவுண்டம்பாளையம் வந்திருக்காங்க. சென்னா மசாலா உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சென்னா மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி நானே ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த கல்யாண மண்டபத்தில் பண்ணுற இந்த சென்னா மசாலாக்கு எப்படி ரெடி பண்ணுறது கேட்டு போகிறோம். நான் கோயம்புத்தூர் ஸ்டைல்னா முந்திரி, வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு போட்டு அரைப்போம். இது எங்கள் ஸ்டைல் வேறு. டோட்டலாக டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி. இதுக்கு வெங்காயம், தக்காளி, முந்திரியெல்லாம் போட்டு தாளித்து அரைச்சி மறுபடியும் தாளிக்கிறோம். தக்காளி வெங்காயம் வதக்கி அரைக்கும் போது என்னென்னா பெரியவங்க சின்னவங்களாம் சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு பல் இருக்கும், இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். எங்கள் மசாலா சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். அப்படி அல்வா பதத்தில் கொடுப்போம். நம்ம ஹோட்டலில் பண்ணுறதுக்கும் இங்கே மேரேஜ் ஃபங்க்ஷனில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள். எல்லோரும் ஒரு 1000 பேர் 1000 விதமாக சாப்பிடுவாங்க. 1000 பேர் வராங்கன்னா 1000 விதமாக சாப்பிடுவாங்க. அத்தனை பேருக்கு அது பிடிக்கணும். சென்னா மசாலா உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதாவது குருமாங்கிறது காயக்கூடாது. பார்த்தா அது குழம்புமா இருந்ததுன்னா காஞ்சமாக இருக்கும். மேலே ஆயில் பசையோடு இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். கொஞ்சம் காரசாரம், கொஞ்சம் இனிப்புத்தன்மை, இது எல்லாமே இருக்கும் இந்த ரெசிபியில். வெந்தயக்கீரோட ஸ்மெல்லு, அந்த கசப்பு தன்மை இதில் இறங்கிடும். அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் சக்கரை போடுவோம். சக்கரைக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றுவோம். அதான் எங்களோட ஹைலைட்டே. நல்லாயிருக்கும் எங்கள் சென்னா மசாலா வந்து. அந்த பச்சை பால் போடும்போது என்ன மாதிரி டேஸ்ட் கொடுக்கும்? பால் ஊற்றி அந்த கொதினா கொஞ்சம் சக்கரை, ஸ்வீட்டு, காரம், இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு காரம் இருந்ததுன்னா எல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கும் இந்த பால். அந்த சென்னா வந்து எப்படி எவ்வளோ நேரம் வேக வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம்? சென்னா ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். அது ஒரு 10 மணி நேரம் கம்பல்சரி ஊறணும். கழுவி தான் ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் அது கழுவக்கூடாது. ஸோ வாங்க இந்த ரெசிபி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்? நம்ம அண்ணன் ராஜன் அண்ணன் போய் மீட் பண்ண போகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சுகம். சுகம். சூப்பர்ண்ணா. உங்கள் சிரிப்பு தான் எங்கே போயிடும். காசா பழமாக சார் சிரிக்கிறேன். காசா பணம் என் டைலாக் நீங்கள் தெரியுங்களா? இப்போ நம்ம வந்து இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சொல்லிடலாம் சார். இப்போ 1/2 கிலோ கடலை போடுறோம் சார். 1/2 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம் போடுறோம். ஒரு 300 கிராம் தக்காளி, ஒரு 100 கிராம் முந்திரி, மிளகாத்தூள் 4 ஸ்பூன் போடுவோம். மல்லித்தூள் ஒரு 6 ஸ்பூன்லேருந்து 7 ஸ்பூன் போடணும். தேவைக்கேற்ப மஞ்சத்தூள், ஒரு 3 ஸ்பூன் கறி மசாலா, பற்று ஒரு 100 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை குழிக்கரண்டி, இப்போ 3 கிராம்லேருந்து 5 கிராம் இருந்தால் போதும் பட்டை, சோம்பு தாளிப்புக்கு, கஸ்தூரி மேத்தி இலை தேவைக்கேற்ப, கசகசா ஒரு 3 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சர்க்கரை, பால் வந்து ஒரு 180 ml. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். கோல்டு வின்னர் ரிஃபைண்ட் ஆயில் தாளிப்பருக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த ரெசிபியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சென்னா ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும் சார். அது ஒரு 10 மணி நேரம் கம்பல்சரி ஊறணும். நல்லா கழுவி ஊற வச்சிட்டோம்னா, ஏன்னா சென்னாவில் சின்ன சின்ன அழுக்கெல்லாம் இருக்கும். அதனால் 2 வாட்டி 3 வாட்டி வாஷ் பண்ணி நல்லா கழுவி ஊற வச்சிடணும். கழுவுனதுக்கப்புறம் கழுவி தான் ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் அது கழுவக்கூடாது, வராது, அந்த தோலோடு சேர்ந்து வந்துடும். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே ஊற வச்சு கழுவி வச்சிட்டோம்னா, கழுவி வச்சு காலைல எழுந்திரிச்சோன்னா வேக வைக்க வேண்டியதான். ஓகே. நல்லா வேகும்போது இந்த அளவுக்கு வேகணும். குக்கரில் ஒரு 4 விசில் விட்டுருக்கேன் சார். குக்கரில் 4 விசில் விட்டுருந்தா பார்த்தீங்களா, அமுத்தினா அப்படி வந்துடும். நல்ல பூ மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி பஞ்சு மாதிரி வேகணும். இது இந்த மாதிரி நம்ம வீட்டில் சுண்டல் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அப்படியே சாப்பிட்டே இருக்கலாம். ஆமாம், இது இந்த மாதிரி வந்துருந்தா சார், மாதிரி மசாலாக்களை போடும்போது கொஞ்சம் டைட் ஆகும். இந்த மாதிரி நைஸாக வந்துடும். நல்ல குழையே வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கிறோம். அடுத்து நம்ம தாளிக்கிறோம் சார். ஓகே. இதுக்கு வெங்காயம், தக்காளி, முந்திரி எல்லாம் போட்டு தாளித்து அரைச்சி மறுபடியும் தாளிக்கிறோம். இப்போ ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு போடணும். 3/4 கிலோ கடலை போட்டிருக்கேன் சார். 3/4 கிலோவுக்கு ஒரு 3 கிராம்லேருந்து 5 கிராம் இருந்தால் போதும் பட்டை. சரி, ஓகே. ஏன்னா ரொம்ப பட்டை போட்டாச்சுன்னா அந்த காரத்தன்மை வந்துடும். அதுக்காக ஃபஸ்ட்டு பட்டை போடுறோம். ஒரு 5-6 கிராம்பு. ஏன்னா நம்ம குவாலிட்டி கம்மியாக வைக்கிறனால கிராம்பு பட்டை கொஞ்சம் தூக்கலாக வந்துருச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் லைட்டாக கசக்கும். அதனால் அளவாக போட்டுக்கிறோம். அடுத்தது அதே அளவுக்கு ஏலக்காய். சின்ன ஏலக்காய்னா ஒரு 10 ஏலக்காய் போட்டுக்கலாம். சோம்பு வந்து ஒரு 25 கிராம் சோம்பு போடுறோம் சார். சரி, ஓகே. ஒரு 25 கிராம் சோம்பு, அதில் பாதி சீரகம், ஒரு 15 கிராம் சீரகம் போடுறோம். அடுத்தது வெங்காயம் போடுறோம். இப்போ இருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையும் நமக்கு போட்டு வதக்குறோம்ல? ஆமாங்க சார். திருப்பி தாளிப்பு போட்டு வதக்கிறதுக்கு வெங்காயம் யூஸ் பண்ணுவோம். வெங்காயம் போட மாட்டோம் சார். இல்லை, இது அரைக்கிறது வந்து எப்பவும் சொல்கிற மாதிரி தான் சார். இந்த அரை வேக்காடு வெங்காயம் இந்த டைமில் முந்திரி போடுறோம். ஸோ வெங்காயம் இந்த மாதிரி பக்கத்தில் வரணும். அரை வேக்காடு. மீண்டும் அந்த முந்திரி போடும்போது முந்திரி அந்த சூட்டில் வேகணும். முந்திரி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பாயசத்துக்கு போடுற மாதிரி வந்துடக்கூடாது. அது ஒரு டேஸ்ட் வந்துடும். இது வேகணும். ஊற வச்சும் அரைப்போம், ஊற வச்சும் இந்த மாதிரி போடுவோம். 嗯 ரொம்ப அது ஒரு டேஸ்ட்டாக வரும். ஊற வச்சா நல்ல மசாலா நிறையா கிடைக்கும் சார். ஓகே.
அதனால் நான் இப்போ ஒரு வேளை இப்படியும் போடுவோம். இது வந்து இந்த எண்ணெயில் அப்படியே மெதுவாக வெந்துடும். அதாவது ஊற வைக்கிற மாதிரி தான் இதுவும். வேக வச்சு யூஸ் பண்ணும்போது பக்கம் வேறு, இவன் வதக்கி பண்ணுற பக்கம் வேறு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே. இப்போ இப்படி போட்டோம்னா இதில் ஒரு ஃபுல் சைஸில் முந்திரி இல்லை முக்கால்வாசி முந்திரி தெரியும். ஓகே. இந்த 1-2 அங்கே தெரியுது இல்லை? ஆமாம். அந்த அளவுக்கு தெரிகிற அளவுக்கு போடுவோம். ஓகே. இப்போ கொஞ்சம் கசகசா போடுறோம் சார். இப்போ கசகசா சும்மா ஒரு பிஞ்சு போடுறோம். இந்த இடத்துல இந்த கசகசாவோட ரோல் என்ன? ஏன் கசகசா யூஸ் பண்ணுறோம்? நான் பெரும்பாலும் ஹோட்டலில் பண்ணும்போது இந்த கசகசாலாம் யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்க. வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுவோம். பச்சை மிளகா போடுவோம். நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா போடுறோம்? பச்சை மிளகாலாம் கிடையாது, போட மாட்டேங்க. இல்லை. ஸோ இந்த கசகசா யூஸ் பண்ணுறது காரணம் இந்த முந்திரியும் கசகசா தான் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்குவானுங்க. அந்த குருமா டேஸ்ட்டாக இருக்கும். குருமா என்ன சரி, அதுக்காக கசகசா போடுறது யூஸ் பண்ணுறேன். அதாவது நம்ம சவுத் இந்தியன் சமையலில் பார்த்தீங்கன்னா அந்த கசகசாவில் அந்த வாசனை தன்மை தூக்கி நல்லா தூக்குவோம், அதனால் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் பொட்டுக்கல்லையும் போடுவாங்கல்ல. பொட்டுக்கல்ல வந்து உங்களுக்கு ஓவரான டைட்டு கொடுக்கும், அதனால சேர்த்துருப்பாங்க. நம்ம இந்த கோயம்புத்தூர் சைடில் நாங்கள் முந்திரி போட்டு அரைக்கிறோம். இதை தான் நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். சரி, நேரத்தில் கொஞ்சம் தக்காளி போடுறோம் சார். என்னன்னா அந்த ஆப்பிள் தக்காளி இருந்தால் தான் அது நாங்கள் ஏதாவது சமைக்கிறதுல கொஞ்சம் கரெக்டாக பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஒரே தக்காளி நீங்கள் யூஸ் பண்ணி பழகிருக்கோம். மேக்ஸிமம் நாட்டு தக்காளி போட மாட்டோம் சார். அதில் என்ன அந்த புளிப்பு தன்மை வரனால. இப்போ இந்த வெங்காயம், முந்திரி பருப்பெல்லாம் போடுறோம்ல, ஆமாம், என்ன மாதிரி பக்கத்தில் குக் பண்ணுறோம்? இல்லை இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்க போகிறோமா, இல்லை அப்புறம் பண்ணுவோமா? இதை வந்து ஆற வச்சு அரைச்சிருவோம் சார். அரைச்சிட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய், இஞ்சி பூண்டு போட்டு ஒரு வதக்கி விட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள், கறி மசாலாம் போட்டு அப்படி ஒரு பெரட்டு பரட்டினோம்னா எண்ணெயில் பெரட்டினோடனே கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றுவோம். ஓகே. தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சோடனே ஆயில் கேட்கும். ஆயில் கேட்கறதுக்கு அப்புறம் மசாலா போடுவோம். ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றுவோம். அந்த 1 லிட்டர் தண்ணியில் அந்த மசாலா நல்லா குக் ஆகிடும். சரி. அதுக்கப்புறம் இதை வதக்கினதை அரைச்சி உள்ள ஊற்றி கடலையை போட்டு இறக்கிடுவோம். கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி போடுவோம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா வதங்கணும். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இந்த முந்திரி பருப்பு, கசகசா இதெல்லாம் போட்டுருக்கோம். நல்லா வதங்கட்டும். வதங்கி முடிச்ச பிறகு என்ன ஒரு பக்குவத்தில் ரெடி ஆகி சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த வதங்குற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வெங்காயம் வதக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே சார், இப்போ வதங்கியாச்சு. ஓகே. பாருங்கள், தக்காளி, வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஓகே. ரொம்ப குக் ஆகக்கூடாது. வெங்காயம் ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா அந்த மசாலா கிடைக்காது. இந்த அளவுக்கு ஒரு 80% வெந்தால் போதும். ஆனால் மறுபடியும் வேகும்போது அது வந்துடும். ஸோ டோட்டலாக 80%. 80% இந்த அளவுக்கு தக்காளி தோல் உறிஞ்சிருக்கானோ. ஓகே. வெங்காயம் இந்த மாதிரி லேசாக வதங்கியிருக்காங்க, அவ்வளோதான் போதும். இதுக்கப்புறம் நம்ம அரைக்க ஆரம்பிக்கிறோம். அரைக்கி கொடுக்குறோம். சரி, ஓகே. அரைச்சிடலாமா? ஓகே சார். அரைக்கும் போது என்ன மாதிரி பக்கத்தில் அரைக்கிறோம்? நைஸாக அரைக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும். ஆமாம் ஆமாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி தண்ணி வேண்டாம் சார், தக்காளி இருக்க தண்ணியே போதும். ஆமாம், அதே ஓகே. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி முடிச்ச பிறகு வெங்காயம், தக்காளி வந்து நம்ம அரைக்க போகிறோம். இந்த அரைக்கிற பக்குவத்தையும் நைஸாக அரைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே டைமில் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன மாதிரி பக்குவத்தில். ஏன்னா இது எல்லாமே முக்கியமான விஷயம், நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நோட் பண்ணணும், அதனால சொல்கிறாங்க. ஓகே, அரைச்சலாமா? ஓகே சார். மசாலா அரைச்சாச்சு சார். ஓகே. இப்போ எண்ணெய் ஊற்றி இருக்கிறோம் சட்டியில். ஓகே. இப்போ இஞ்சி பூண்டு போடுறோம். சீரகம். ஆமாம், சீரகம் போட்டு இஞ்சி பூண்டு போடுறோம். கொஞ்சம் சீரகம் 2 ஸ்பூனுக்கு பேலன்ஸ் வச்சுருந்தோம்ல, அது இப்போ போடுறோம் எண்ணெயில். இப்போ பட்டலவங்க ஏலக்காய் போடணும் இல்லையா? இன்னொரு விஷயம், நம்ம அரைக்கும் போது அந்த வெங்காயம், தக்காளி, கசகசா, முந்திரி பருப்பு நல்ல வாசனை. இஞ்சி பூண்டு போடுறோம்ல, ரெண்டுமே ஒரே அளவா இல்லை பூண்டு அதிகமாக? 50 இஞ்சி 50 கிராம் போடு சார். ஓகே. இந்த அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிருக்குமே, உங்களுக்கு இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுமா? கொஞ்சம் ஆயில் பசியோட தான் கொஞ்சம் தளதளன்னு இருக்கும் சார், அல்வா மாதிரி. அந்த அதாவது குருமாங்கிறது காயக்கூடாது. பார்த்தா அது குழம்பு மாதிரி இருந்ததுன்னா காஞ்ச மாதிரி இருக்கும். மேலே ஆயில் பசியோட இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஆயில் பசை கொஞ்சம் அதிகமாக தான் நாங்கள் இருக்கும். ஆமாம், எல்லாருக்கும் ஊற்றும் போது ஒரு சொட்டு ஆயிலால் இருக்காங்க, இல்லை ரொம்ப பரபரன்னு தெரியும். சரி, ஓகே. இந்த டைமில் கருவேப்பிலை எடுத்து போடுறோம். ஓகே. இப்போ கருவேப்பிலை போடுங்க. அடுத்தது இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் போடுறோம் சார். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டால் எண்ணெய் அப்படி எண்ணெய் மிதக்கும் போது அந்த கலர்ஃபுல்லாக மிதக்கும். ஓகே. இன்னொரு விஷயம் முக்கியமாக, இந்த மாதிரி எண்ணெய் சூடாக டைமில் உங்கள் அடுப்போட ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கணும். மிளகாத்தூள், மல்லித்தூள் போடும்போதே அடுப்பு எரியக்கூடாது, சும்மா லேசாக எரிஞ்சால் மட்டும் போதும். ஆமாம், ஏங்கிட்டுனா இல்லைன்னா கண்டிப்பாக தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணுற நல்லா இருக்கு, சமையல் வந்து நல்லா இருக்காது. 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறோம், 5 டீஸ்பூன் மல்லித்தூள் போடுறோம், 2 டீஸ்பூன் கறி மசாலா போட்டிருக்கிறேன். போட்டு லேசாக இந்த மாதிரி வரும்போது கொஞ்சோളം மேலே தண்ணி ஊற்றி விட்டோம்னா அந்த தண்ணியில் அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் வேகும். ஆமாம். இப்போ எண்ணெயில் வந்துருக்குது, இருந்தாலும் ரொம்ப ஒரு நேரம் எண்ணெயில் வேக வைக்க முடியாது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம். சரி, ஓகே.
இந்த டைமில் உப்பு போடுறோம் சார். உப்பு உள்ளே போனோடனே மிளகாத்தூளோட கலர் இருக்குல்ல சார், அது எண்ணெயில் கக்க ஆரம்பிச்சு. சரி, அப்புறம் நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் குருமா. இப்போ அடுத்து நம்ம பண்ணலாம். கொஞ்சம் கொதிக்கட்டு. சரி. போச்சுன்னா அந்த மிளகாத்தூள் மேலே இது கொஞ்சம் வேகும். ஓகே. அப்போ தான் அந்த பச்சை வாசம் டக்குன்னு போகும். சரி, ஓகே. இந்த மாதிரி எண்ணெய் மேலே மிதக்கணும். ஓகே. அப்போ குருமா பார்க்க நல்லா அழகாகவும் இருக்கும். அது பார்த்து சாப்பிட தோணும். இன்னும் கெட்டி தனிமையும் கொடுக்காது. ஆமாம், காயாது சார். காயாது, அதுதான். இப்போ குழம்பு திறந்தே வச்சுருந்தா நாங்கள் இப்போ மடான்னு எடுப்போம், போயிட்டு அரை மணி கழிச்சு தான் வருவோம். அது வரைக்கும் திறந்தானே இருக்கும். அப்போ காயாமல் இருக்கும். இந்த மாதிரி ஆயில் பசை இருக்குன்னா காயாமல். சரி, ஓகே. குருமா நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சு வருது. கொதிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட அந்த டெக்ஸ்டர் வந்து மாற ஆரம்பிக்குது. இப்போ லேசாக கஸ்தூரி மெத்தி போடுறோம். கஸ்தூரி மெத்தி இப்பயே போட்டுருமா? ஆமாம், கடைசியாக போடுறதுலாம் இல்லை. இப்போ போட்டோம்னா அந்த அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் இறங்கும் சார். கசப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கும். அந்த கசப்புத்தன்மை அதிகமாக வந்துச்சுன்னா அதுதான் கொஞ்சம் சக்கரை போடலாம். காஞ்ச வெந்தயக்கீரை. ஓகே. எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் காஞ்ச வெந்தயக்கீரை மென்ஷன் சும்மா பேருக்கு போட்டால் போதும். ஓகே. நிறைய போடக்கூடாது. ஆமாம். ஓகே. ஏன்னா இதில் அந்த ஃப்ளேவர் இறங்கிடும். அந்த ஸ்மெல் இப்போ வரும் பாருங்க போட்ட உடனே. ஓகே. வெந்தயக்கீரோட ஸ்மெல்லு அந்த கசப்புத்தன்மை இதில் இறங்கிடும். இப்போ கடைசியாக போட்டு இறக்கணும்னா அதில் என்ன இறங்கும்? எதுவுமே இறங்காது. அப்போ அது சாப்பிடும்போது அந்த வெங்காய கீரையோட வாசம் தான் வரும். சரி, இது அதோட கசப்பு கீழே இறங்கிடும். சரி, ஓகே. அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் சக்கரை போடுறது. சரி, ஓகே. தான் இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. மசாலா போட்டுடலாம். ஓகே. இது அரைச்சி வச்சிருக்கேன். அரைச்சி வச்ச மசாலா போடலாம். பாருங்க சார், இந்த எண்ணெய் பசையோடு இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அப்பா, இப்பதான் தெரியுது. எனக்கு இன்னொரு இடத்துல இந்த இடத்துல அந்த கறி மசாலா பவுடர் போட்டீங்கல்ல? ஆமாங்க சார். நம்ம நார்மலா வந்து வீட்டுல சென்னை மசாலா பண்ணும்போது அந்த சென்னை மசாலா பவுடர் தனியா போடுவோம். சரிங்க. இது என்ன கறி மசாலா? ஏன் கறி மசாலா யூஸ் பண்றீங்க? நான் சென்னை மசாலா இது வரைக்கும் ஒரு நாள் கூட போட்டதில்லை. போடுவாங்க, நான் போட்டதில்லை. நான் பழகிறது கறி மசாலா போட்டு பழகிட்டேன். இந்த சிக்கன் கறிக்கெல்லாம் போடுற அந்த மசாலா? ஆமாங்க சார். அந்த கொஞ்சம் கறி மசாலா போட்டாச்சுன்னா அந்த கறி அந்த மட்டனோட ஃப்ளேவர் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதுக்காக அப்படி போட்டு நான் பழகிட்டேன். அதனால் நான் போடுறேன். சரி. மற்றவங்க சென்னை மசாலா போடலாம். அதுக்காக நான் எல்லாரும் போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நம்ம இது நான் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்லி தருவோம். சரி, நல்லா. அவ்வளோதான். நல்லா கொதிக்கிறோமா இப்போ ரெண்டுமே? எனக்கு எல்லாமே வந்துருச்சு. கொஞ்சம் இதுக்கு ஒரு கொதி கொதிச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த மசாலாவும் அதாவது போட்டிருக்க அந்த பவுடர் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியாத்தூள், அந்த கறி மசாலா பவுடர், அதோட அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா குக் பண்ணி முடிச்ச போய் தான் அடுத்த ஸ்டேஜில் வந்து நம்ம போகிறோம். ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்தால் தான் அடுத்தது நம்ம போடும்போது கரெக்டாக அந்த மசாலா எடுத்து கொடுக்கும். உண்மை சார். சரி, ஓகே. தான் மசாலா அப்படியே சேரும். அந்த எண்ணெய் அப்படி தனியாக பிரியும். அந்த போட்ட எண்ணெய் காணாமல் போயிடுச்சு. மட்டும் நிற்கும். கொதிக்க நம்ம அந்த யூஸ் பண்ண எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் இல்லை, தெரியல. ஏன்னா அந்த முந்திரி, வெங்காயம், தக்காளி, இந்த அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாம் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியல. அதுதான் சார் அந்த பசை கிடைக்கும். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் சக்கரை போடுறோம். ஓகே. இப்போது இந்த சக்கரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த சக்கரை எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? என்ன காரணம்? இந்த கஸ்தூரி மெத்தி இது மசாலாலாம் போடுறதுனால கொஞ்சம் சக்கரை போட்டாச்சும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் சார். டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதுக்காக கொஞ்சம் சக்கரை போடுறோம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லைட்டாக அந்த கசப்பு தன்மையும் அந்த கஸ்தூரி மெத்தியோட லேசாக இருக்கும். அதனால கொஞ்சம் லைட்டாக, சும்மா லைட்டாக ஒரு ஸ்வீட் சிட்டிக்கு போட்டால் போதும். ஆமாம், ஒரு சிட்டிக்கு. ஓகே. கடலை போட்டு மல்லிகை போட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போ வேக வச்ச கடலை போடுறோம் சார். சரி. அந்த வேக வச்ச தண்ணி அதில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது அந்த ஸ்டாக் வாட்டர், அந்த ஃப்ளேவர்ஸ், அந்த டேஸ்ட் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி தரது வந்து இதுதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை போடுறோம். ஓகே. மல்லித்தலை போட்டு அதுக்கப்புறம் பட்டு போடுறோம். பட்டர். பட்டர் போட்டா சார். பாருங்க எப்படி இருக்கு மசாலா. ஓகே. நல்லா கெட்டித்தன்மை. கரெக்டாக. இது வந்து இப்போ சப்பாத்திக்கு, புரோட்டாக்கு, பூரிக்கு இவ்வளோதான் கெட்டி இருக்கணும். ஓகே. இதுக்கு மேலே ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லாவும் இருக்காது. கொஞ்சம் மேலே ஊற்றுனா கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், கீழே இறங்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அப்போ சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இதான் கடலை. உப்பு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இறக்கும்போது கொஞ்சம் பால் ஊற்றுறோம். பால்னால் நிறைய ஊற்றக்கூடாது. ஒரு 150 ml ஊற்றினா போதும். ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது பச்சை பாலா இல்லை கொதிக்க வச்ச பச்சை பால் சார்? இது பச்சை பால். இப்போ நம்ம வந்து இந்த பச்சை பால் யூஸ் பண்ணுறோன்னா திருப்பி ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணுறோமா? ஆமாங்க, அந்த கொதியிலே வெந்துடும் சார். ஓகே. இன்கேஸ் வீட்டில் கொதிச்ச நம்ம ஏற்கனவே சூடு பண்ண பால் இருக்குது, அந்த பால் யூஸ் பண்ணலாம். ஓகே. பால் ஊற்றி அந்த கொதினா கொஞ்சம் சக்கரை, ஸ்வீட்டு, காரம், இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு காரம் இருந்ததுன்னா எல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் பால். அவ்வளோ நல்லா கொதி வந்துருச்சு சார். இருக்கு. அவ்வளோ பாருங்க, மனம் பாருங்க எப்படி இருக்கு. அதாவது இப்படி பார்க்கணும்.
அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. சமைச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வாசனை நல்லா தெரியணும். நல்லா அப்படி ஒருநிலைப்படுத்திக்கணும் சார். பண்ணிட்டு அப்படி பார்த்தோம்னா அப்படி இருக்கும். அதில் காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே வந்துடும். இன்னொன்று வந்து இந்த ப்ரிப்பரேஷன் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், அவர் சொல்கிற மாதிரி நல்லா வாசனையும் கொடுக்குது. அதே டைமில் இந்த கிரேவி பாருங்கள், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த வயசில் பெரியவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பல்ல படுது அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே அரைச்சி நம்ம போட்டதுனால ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர். கருவேப்பிலை மட்டும் தான் சார் தெரியும். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி கருவேப்பிலை மட்டும் தான் தெரியுது. நைஸ். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ சொல்லிட்டாரு பாருங்க சார். அதுதான் ஒரு இன்பமான ஒரு வார்த்தை. நல்ல அப்படி இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு அப்படி இருக்கும். நல்லா இருக்கு. அப்படி ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. நைஸ். இந்த சென்னா மசாலா நான் சொல்லிடுறேன் ஸ்ட்ரெயிட்டாகவே, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்று ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த காரத்தன்மை, ஒரு மைல்டான ஒரு காரம், பட் நைஸ். லைட்டான ஒரு மைல்டான ஒரு இனிப்பு தன்மை. அந்த காரம், அந்த இனிப்பு, அந்த சென்னா சாஃப்டாக வெந்ததோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சென்னா மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மெத்தடில் நான் ட்ரை பண்ணதில்லை. இன்றைக்கி வந்து அண்ணன்கிட்ட வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒருத்தரும் ஒரு கைப்பக்குவம். நான் திருப்பி சொல்கிறேன், இது எதுக்காகன்னா அந்தந்த ஊருக்கு போய்ட்டு அந்தந்த ஊர் ஸ்பெஷல் அவங்களோட கைப்பக்குவம் எப்படி சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி வந்து மண்டபத்தில் பண்ணுற இந்த சென்னா மசாலா எப்படி பண்ண சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி. வணக்கம் சார். நன்றி. உங்களோட நம்பர், ஃபோன் நம்பர்? கோயம்புத்தூரில் மகிஷா கேட்டரிங் வச்சுருக்கிறேன், கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9750 52 82 50. நீங்கள் எப்போனாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். சின்ன பட்ஜெட்னா சின்ன பட்ஜெட் செய்யும், பெரிய பட்ஜெட்னா பெருசாக செஞ்சு கொடுப்போம். உங்கள் பட்ஜெட் இந்த மாதிரி செய்வோம். நன்றி, வணக்கம். மகிஷா ராஜன். கண்டிப்பாக கால் பண்ணி ஃபீட்பேக் கொடுங்க. நான் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் எதனா ஒரு ஃபங்க்ஷன் வருது, அது 6 மாதத்துலாம் வருதுன்னா டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா இவர் பண்ணுற இந்த பிரியாணி நம்ம ஆரம்பித்தோம், கிட்டத்தட்ட ஒரு 15 20 ரெசிபி நம்ம பண்ணிட்டோம். ரியலி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸு. அந்த கத்திரிக்காய், அந்த அல்வா தொக்கு சொல்லுவாங்க, கிரேவி வேற மாதிரி, சிக்கன் ப்ரிப்பரேஷன் வேற மாதிரி. இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார், கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது. வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் கூப்பிட்டு ரொம்ப அருமையாக இருக்குன்னு கத்திரிக்காய் கிரேவி நான் வீட்டில் செஞ்சு படமும் எடுத்து எனக்கு அனுப்புகிறாங்க. ஓகே சார், நன்றி. இதே மாதிரி செய்யுங்க. அப்புறம் காயல் பண்ண பிரியாணி நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆமாம், நிறைய பேர் ட்ரை பண்ணி. ஒரு முஸ்லீம் பொண்ணு சன் டிவியில் வேலை செய்தாமா, அந்த பொண்ணு என்னை கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி நான் செஞ்சேன், நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு சார் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையில சார், அது சன் டிவியில் வேலை செய்து அவங்க நம்பர் கூட எனக்கு கூப்பிட்டாங்க. வந்து இந்த மாதிரி ஒரு நைட்டு 8 8:30 மணி இருக்கும், என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நான் செஞ்சேன் நல்லா இருக்குது சார், இதே மாதிரி நிறைய டிஷ் போடுங்க அப்படின்னாங்க. ஓகே, போடுறோம். நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷங்க. இது மாதிரி ஃபீட்பேக் நீங்கள் கால் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் ஒரு ஊருக்கு போய்ட்டு அந்தந்த ஊர் ஸ்பெஷல் ரெசிபி ஷேர் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் எப்படி வந்திருக்கு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆகட்டும், இல்லை ஃபேஸ்புக் ஆகட்டும், அப்படி இல்லைனா யூடியூப் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஃபீட்பேக் தரலாம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.